ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடம் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் பலன்கள் கொடுக்க போது பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. போராட்டத்தின் 4ஆம் பாதம், உத்தராட்டத்தி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். குருவின் ராசிநாதனா கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போது பார்ப்போம். முக்கியமா உங்க ராசியிலேயே சனி பகவான் ஜென்ம சனியா வந்து ஆல்ரெடி 2.5 வருஷம் இருக்க போறாங்க. ஸோ இந்த பராபவ வருடம் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா, இயற்கை வளம், இயற்கை சார்ந்த பொருளாதார வளர்ச்சி, இயற்கை சார்ந்த டெவலப்மெண்ட், இயற்கை சார்ந்த தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், அதன் மூலயமா பொருளாதாரம், இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதன் மூலயமா தொழில் வளம் மேம்படும். ஸோ அது ஒரு செக்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்லவைகள் தீயவைகள் அழிந்து நல்லவைகள் வளரக்கூடிய நல்ல செய்திகள், நல்ல தலைவர்கள், நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான வைப்போட இந்த மந்த் இருக்க போகுது. பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த மந்த் வரப்போகுது. இந்த தமிழ் மாதம் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு மீனராசினியர்களுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன். ஸோ உங்களுக்கு இந்த ஜென்ம சனி ஆல்ரெடி உங்க ராசியிலே இருக்காருங்க. ஸோ இந்த வருட பலன் என்னும் போது முக்கியமா இந்த சனி பகவான், குரு, ராகு கேதுகள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா, இவர் சனி பகவான் 2.5 வருடம், குரு பகவான் 1 வருடம், ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ்லேயே போகக்கூடிய இவங்க வந்து 1.5 வருடம். ஸோ ஜூன் மாதம், இந்த தமிழ் மாதம் பிறந்த அடுத்த ஒரு 40 நாள்லயே ஜூன் மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெறாருங்க, கடக வீட்டுல. ஸோ இந்த கிரக நிலை அப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல ராகு பகவான் வந்து உங்களோட 11ஆம் இடத்துல வராரு, மகர வீட்டிற்கும். கேது வந்து 5ஆம் வீட்டிற்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. ஸோ இந்த கிரகநிலை அடிப்படையில் ஜென்ம சனி ஆல்ரெடி உங்களுக்கு 2.5 வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரகநிலை அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ 5ஆம் இடத்தில் குரு வந்த உடனே இந்த வருஷம் தொடங்கின ஒரு 40 நாள்லயே உங்களுக்கு இந்த மாற்றம் காணப்படுங்க. ஸோ 5ஆம் இடத்தில் வரும்போது, உச்சம் பெற்று வரும்போது உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து ஏன்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அது வந்து காதல் ஸ்தானம், குழந்தைகளோட படிப்பு ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். ஸோ குழந்தை கிரகமான குரு பகவான் வரும்போது யாரெல்லாம் வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு, குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்கெல்லாம் நீங்க அவங்களோட நல்ல விஷயத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவீங்க. எடுத்துக்காட்டாக சொன்னீங்கன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். மீனராசிகளுக்கே மேரேஜ் அமைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ யாரெல்லாம் மீனராசிக்காரர்கள்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கைகள் போறதுக்கான அமைப்பு இருக்கு. இல்ல கல்யாணம் அதாவது கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்கு, சட்ட சிக்கல்ல இருக்குங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கேஸ் நடந்திருக்குன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். 2வது திருமணம் பண்றதுக்கான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு இந்த 5ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும்போது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், பூர்வீக சொத்து உங்களுக்கு வரதுக்கான அமைப்பு, அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம், குருமார்களின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, அதாவது குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஆனா சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியா சனி பகவான் இருக்காரு, சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. ஸோ தொழில்ல நீங்க வந்து அகலக்கால் எடுத்து வைக்கிறது, இந்த புதிய டெவலப்மெண்ட் பண்றதெல்லாம் வந்து நிறைய சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து கர்மகாரகம்னு சொல்றது காரணம்னா, ஒரு லெசனை கொடுத்து அது மூலியமா உங்களை திருத்தி, அது மூலியமா ஒரு பாடத்தை கொடுத்து, உங்களை ஒரு அதன் மூலியமா வந்து கண்டினியூஸா ஒரு நல்ல விஷயத்த பண்றதுக்கு தான் அவர் வந்து சனி பயிற்சி வந்து நடக்கிறதுக்கு காரணம். ஸோ 2.5 வருஷம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட ரெகுலரான இருக்கிற தன்மையை மாற்றி வேற ஒரு தன்மையை உங்களுக்கு மாத்தணும்னா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதனால ஒரு பிசினஸ் விஷயமா சரி, வேலையிலும் சரி, நம்ம வந்து தேவையில்லாம மற்றவங்களை துன்புறுத்தியோ, மற்றவங்களுடைய பைசாவை வந்து அபகரித்தோ நம்ம ஒரு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அது எல்லாத்தையும் நிறுத்திடுவாருங்க. 100% இது நடக்கும். ஏன்னா அவர் 10ஆம் பார்வையா 10ஆம் இடத்தையே பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்தையே உங்களோட இதுல பார்க்கும்போது, ஸோ நீங்க வேலையில ஒரு நல்ல விதமா ஒரு நேர்மையான வழியில பிசினஸோ வேலையில நல்லபடியா இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாகவும் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும். சில ஒரு சில அதாவது அனாவசியமா, அதாவது அநியாயத்தோடவோ இல்ல வேற ஒரு தப்பான வழியிலோ நம்ம ஒரு நிலைமையை பண்ணிட்டு இருக்கோம், வேலையில இருக்கோம், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா கன்ஃபார்மா அதை நிறுத்தி, அதை தடைப்படுத்தி, அதை சரி பண்ணி, அதை நிறுத்தி, அதை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் இருக்கு. முக்கியமா மீனராசிகளுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலை விஷயத்திலும், தொழில் விஷயத்திலும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு கன்ஃபார்மா இருக்குங்க. ஏன்னா, உங்கள வந்து இந்த வேலையில ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு தான் அவர் ஜென்ம சனியாவே 2 வருஷம் இருக்க போறாரு. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலரேஷன் சொல்லுவாங்கல்ல, ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க, ரெகுலரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயல்முறை, ஒரு நீங்க
இஷ்டத்துக்கும் ஒர்க் பண்ணியிருந்தது, இஷ்டத்துக்கும் நான் வேலை பண்ணியிருந்தேன், அமைப்பெல்லாம் மாற்றி இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணுறதுக்கான அமைப்பு இந்த வருடம் இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வேலை விஷயத்திலும் தொழில் பண்ணுற இடத்துல தான் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்கிறது. அதில் மட்டும் நீங்கள் சற்று கவனமும் தேவை. ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பாவின் தொழில், அப்பாவின் வேலையை, அப்பாவின் பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுக்கான அமைப்புலாம் இருக்கும். யாரெல்லாம் மீனராசி நேயர்கள் இருக்கீங்களோ, உங்க அப்பாவின் பிசினஸ் ரன் பண்றதுக்கு, இல்ல அப்பா ரன் பண்ணிட்டு இருக்காருங்க, என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு, நான் போக முடியலன்னா நீங்க அவங்க கூட போயிட்டு அப்பாவின் பிசினஸை டெவலப் பண்றதுக்கும், அப்பாவின் தொழில் எடுத்து நடத்துறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா குழந்தைகளின் படிப்பு, கல்வி, குழந்தைகளின் வளர்ச்சி இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வேலையில மட்டும், தொழில மட்டும் சில சிக்கல்கள் உண்டு. இது எப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம் மாறும். ஏன்னா ராகு பகவான் டிசம்பருக்கு அப்புறம் 11ஆம் இடத்தில் வரும்போது, குருவின் பார்வை வரும்போது, ராகு வந்து லாபஸ்தானத்துல வரும்போது அது வளர்ச்சியை கொடுப்பாரு. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், டிஸ்டர்பன்ஸ், வேலையில கொஞ்சம் மந்த நிலைமை, சில லாஸ் வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்தில் வந்த பிறகுதான் உங்களுக்கு அதில் மாற்றம் உண்டாகும். ஏன்னா ராகு பகவான் வந்து 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானம்ன்றது உங்களுக்கு உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம், ஏதோ ஒரு கிரகம் வந்தாலே நீங்க எதிர்பார்த்த ஆசை முன்னேற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா டிசம்பர் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் சிறு சிறு மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி, பொருளாதார மாற்றம், அதை எப்படி நீங்க நடத்தணும், அது மூலயமா எப்படி லாபம் வரும் என்ற அமைப்பை சனி பகவான் டிசம்பர் வரைக்கும் கருத்து கொடுத்துருவாரு. அது குருவின் பார்வையில தான் நடத்துவாரு. ஏன்னா குரு வந்து பார்த்த உடனே தான் அந்த அலைன்மெண்ட்லாம் நடக்கும். டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சிறு சிறு மாற்றம், பொருளாதார வளர்ச்சி. ஸோ இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, சினித்துறையில் இருக்கிறவங்க, நான் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆகிட்டு டெவலப் ஆகிற அமைப்பெல்லாம் இருக்கும். சில பேர் பீக்கில் இருப்பீங்க, ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து டவுனில் போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இதனால தான். ஸோ டிசம்பருக்கு அப்புறம் நீங்கள் வந்து வளர்ச்சி பெறுறதோ, புகழ் பெறுறதோ, செலிபிரிட்டி ஆகிற அந்த அமைப்பெல்லாம் மறுபடியும் மேம்படுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசி நேயருக்கு பராபரிடம் தொழில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை, வேலையில் மட்டும் எச்சரிக்கை. மற்ற சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ், கல்யாணம், படிப்பு எல்லாம் சிறப்பாக இருக்க போதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.